உருவாக்கும் போதும் ஒவ்வொரு படைப்புகளை ஆண்டவர் உருவாக்கிட்டு என்ன சொல்றாரு, இது நல்லது என்று கண்டார் அப்படின்னு சொல்லியிருக்கு. மனிதர்களை அவரை போலவே அவர் சிருஷ்டித்தார். எதற்காக சிருஷ்டித்தார் என்றால் அது அவரை ஆராதிப்பதற்காக. ஆண்டவர் என்ன பண்றாரு, மனுஷங்களை ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துல உருவாக்குறாரு. அந்த ஏதேன்ல ஒரு பாவம் உள்ள வருது. ஒரு சர்ப்பத்தின் வழியாய் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு, ஏவாளின் வழியாய் ஆதாம் வஞ்சிக்கப்பட்டு, அந்த அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் காடுக்கும் மனுஷனுக்கும் இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த ஒரு ஏதேன் தோட்டத்துல முழுசா என்ன பண்ணப்படுது, உடைக்கப்படுது. அப்புறம் ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த பூமி என்ன பண்றாரு பார்த்து சபிக்கிறாரு. பூமி என்ன பண்ணுது, முள்ளையும் குறுக்கையும் விளைவிக்கிற காரியமா மாறி போகுது, சாபமான காரியங்களா மாறி போகுது. ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் என்ன பண்றாரு, நிறைய அழிவை இந்த உலகத்துல ஏற்படுத்தி கொண்டே இருந்தாரு. நிறைய பயங்கள் உண்டாச்சு. ஆண்டருக்கும் மனுஷனுக்கும் நடுவுல ஒரு திரை உண்டாச்சு. திரைக்கு நடுவுல யாருமே போக முடியாது. ஆண்டருடைய பிரசன்னம் திரைக்கு அப்பாற்பட்டு இருந்துச்சு. மனுஷனுக்கும் ஆண்டவருக்கும் எந்த ஒரு தொடர்புமே இல்லாம இருந்தது. யார் தெரியுமா உள்ள போவா, ஆசாரியன் மட்டுமே அந்த திரைக்குள்ள போய் இந்த மனுஷனுடைய பாவத்துக்காக என்ன பண்ணுவாங்க, ஒரு பாவம் செஞ்சுட்டான், ஒரு மனுஷன் பாவம் செஞ்சுட்டான்னா எல்லா மதத்திலையும் சொல்லப்படுறது என்னன்னா, அந்த பாவத்துல இருந்து நிவர்த்தி அடையணும்னா அந்த மனுஷனுக்காக ஒரு ரத்தம் அந்த இடத்துல சிந்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா மதங்களும், கிறிஸ்தவ மதம் மாத்திரம் இல்லை, நான் மறைந்த நிறைய மதங்கள்ல இன்றளவும் கூட நிறைய பேர் என் பாவத்துக்காக நான் ஒரு பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ஒரு நிவாரணம் நான் செலுத்தணும், நிவாரண பலியை நான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்றளவும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் அந்த நாட்கள்ல என்ன பண்ணாங்க, ஒரு ஆசாரியன் என்ன பண்ணுவான், ஜனங்களுக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் இருக்கிற திரைச்சிலைக்கு உள்ள போய் ஜனங்களுக்காக என்ன பண்ணுவான், ஆண்டவருடைய சமூகத்துல பலிகளை செலுத்தி ஆண்டவரிடத்துல பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு வந்திருந்தான். ஸோ இந்த காரியங்கள்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில தெரிந்த காரியங்கள் தான். ஆனா நாளடைவில் ஆண்டவர் என்ன பண்ணாரு, இல்ல இந்த மீட்பு இந்த உலகத்தை ரட்சிக்க போதுமானதா இல்ல, என்ன பண்ணணும், ஒரு குற்றமில்லாத ரத்தம் இந்த பூமியில சிந்தப்படணும். இந்த பாத்திரம் மிகவும் கடினமான பாத்திரம். ஏன்னா அவர் உண்டாக்கின மனுஷருடைய கையில அவர் ஒப்பு கொடுக்கப்படணும், அவர்களை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கப்படணும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய திட்டமா இருந்துச்சு. ஒரு விலையேற பெற்ற ரத்தம் சிந்தப்படணும். ஆனா என்னன்னா, நம்ம யாரையாவது நம்ம பலி கொடுத்தோம்னா சந்தோஷமா இருப்பாங்களா? நம்ம செஞ்ச பாவத்துக்கு இன்னொருத்தரை நம்ம பலி கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? இந்த உலகத்துல நிறைய ரத்தங்கள் சிந்தப்பட்டிருக்கிறது. முதலாவது ரத்தம் ஆபேலுடைய ரத்தம். அந்த ரத்தம்லாம் ஆண்டவரை பார்த்து கூப்பிடுதான், எனக்கு எப்படியாவது நியாயம் செய்யுங்க, என்னை அநியாயமா கொண்டு போட்டுட்டாங்க, எனக்கு நியாயம் செய்யுங்க. நிறைய பேருடைய ரத்தம் இந்த உலகத்துல சிந்தப்பட்டிருக்கு. ஆனா நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், ஆண்டவருடைய ரத்தம் மாத்திரம்தான் நியாயத்துக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கல, மாறாக என்னுடைய பாவத்துக்காக மன்னிப்பை பெற்று தரும்படியாய் இன்றளவும் பிதாவுடைய வலது பரிசத்துல ஒரு ரத்தம் நின்று கூப்பிடுதுன்னா அது ஆண்டவருடைய ரத்தம் மாத்திரம்தான். அந்த பொறுப்பை யாருடைய கையில ஒப்படைக்க முடியும் அப்படின்னு சொல்லி தேவன் தேடிக்கொண்டு இருக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணாரு, அந்த பொறுப்பை அவர் மேல எடுத்துக்கிட்டாரு. அவர் என்ன பண்றாரு, இந்த உலகத்துல பிறந்தார், கன்னியின் வயிற்றுல அவர் பிறந்தார், ஒரு நல்ல ஒரு குழந்தையாய் வளர்க்கப்பட்டார். அவர் பிறந்த மாத்திரத்திலே அவரை எல்லாரும் இந்த உலகம் அவரை வரவேற்கவே இல்லை. ஒரு ராஜாவா இந்த உலகத்துக்குள்ள அவர் பிறந்திருக்கல. அவர் மகா வல்லமையுள்ள தேவனா இருந்தாலும் அவர் தேர்ந்தெடுத்த இடம் என்ன தெரியுமா, ஒரு மாட்டு தொழுவத்தை நம்ம எல்லாருமே பார்த்திருக்கிறோம். அந்த இடத்துல நாற்றம் இருக்கும், கொசுகள் நிறைந்த இடம் தான். எந்த ஒரு வசதியும் இல்லாத ஒரு இடத்துல தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, அவர் வானத்திலிருந்து இந்த உலகத்தின் ரட்சிப்புக்காய் அந்த இடத்துல அவர் பிறந்தார். அவர் ஒரு ராஜாவா பிறக்கல, அவர் பிறந்த மாத்திரத்திலே என்ன பண்ணப்படுது, அவருக்கு ஆபத்துகள் அவரை சூழ்ந்து கொண்டது. ஏரோது என்ன பண்றாரு, 2 வயசுல இருக்கிற குழந்தை எல்லாத்தையும் என்ன பண்ணணும், கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை ஏற்றாரு. ஏற்றின நாட்கள்ல அவருடைய இருதயம் எவ்வளவாய் வேதனைப்பட்டிருக்க கூடும். அவர் இந்த உலகத்தை ரட்சிக்க பிறந்த ஒரு ராஜாவாய் பிறந்தாலும் அவர் என்ன பண்ணப்பட்டார், எகிப்துக்கு தேசத்துக்கு அவர் ஓடி போய் மறைக்கப்பட்டார். கொஞ்ச நாள் கழிச்சு அவருடைய சொந்த ஊரான நாசரேத்துக்கு வந்தார். நாசரேத்துல வந்தாலும் அவர் நல்ல ஒரு மகனாக தன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையாய் அவருடைய சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு அவர் நன்மை செய்கிறவராகவே அவர் சுற்றி திரிந்தாரு. நிறைய சர்ச்சில் போய் ஆண்டவர் என்ன பண்ணாரு, பிரசங்கம் பண்ணாரு. நிறைய பேருக்கு என்ன பண்ணாரு, ஆண்டவர்
ஒரு சுகத்தை கொடுத்தாரு, ஒரு மீட்பை கொடுத்தாரு, பிறவி குருடனை குணமாக்குறாரு, ஒரு கூடி போய் ஒரு ஸ்திரீ வராங்க, அவங்கள குணமாக்குறாரு, அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவர் என்ன பண்றாரு. ஒவ்வொரு நாளும் இந்த ஜனங்களை பார்த்து பார்த்து அவருடைய இருதயம் என்ன பண்ணப்படுது, மனதுருகிற இருதயமா இருந்துச்சு. ஆனா எல்லாருமே என்ன பண்ணாங்க, ஒரு நாள் என்ன பண்ணாங்க, ஆண்டவர் என்ன பண்ணிட்டாங்க, யாருமே ஏற்றுக்கொள்ள மனது உள்ளவர்களாய் அவர்கள் இல்லவே இல்லை. எல்லாரும் என்ன பண்ணாங்க, இவர் பேசுறது வித்தியாசமா இருக்கு, இவர் தன்னை முன்னிலைப்படுத்தி பேசுகிறாரு, இவர் என்ன தேவகுமாரன்கிறாரு, என்ன ரட்சிக்கிறதுக்கு இவர் வந்திருக்கிறாருன்னு சொல்லி அவருடைய கண்கள் எல்லாம் என்ன பண்ணப்பட்டுச்சு, மறைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் தங்களுக்கு தானே ஒரு நியாயத்தை வைத்துக் கொண்டபடினால், அவர் தங்களுக்குள்ளே ஒரு நீதியை வைத்துக் கொண்டபடினால் மேசியாவை அவர்களால காண முடியல. என்ன பண்றாங்க, அவர் கூட இருந்த ஜனங்களே என்ன பண்றாங்க, சிலுவைக்கு நோக்கி அவரை தள்ளுறாங்க. எந்த இடத்துலயாவது இவரு தப்பு கண்டுபிடிச்சு நம்ம என்ன பண்ணணும், கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியம் இந்த ஜனங்களுக்குள்ள உண்டாகுது. பரிசேயர்கள் எப்போ பார்த்தாலும் அவர் இடத்துல வந்து என்ன பண்றாங்க, இந்த இடத்துல இவர் மாட்டுவார், இந்த இடத்துல மாட்டுவார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டவருடைய நோக்கம் என்னன்னா, நம்மளை அழிக்கிறதுக்காக அவர் வரல, இல்ல நம்மளை குற்றப்படுத்துறதுக்காக அவர் இந்த உலகத்துல வரல, அவர் நம்மளை நியாயம் தீர்க்கவும் வரல. நம்மளை என்ன பண்றாரு, பிதாவின் இடத்துல நம்மளை சேர்க்கும்படியாய் அவர் ஒரு தியாகமாய் இந்த உலகத்துக்குள்ள வந்தாரு. ஆனா மனுஷங்க என்ன பண்ணாங்க, இவர் நம்மளை குற்றப்படுத்துறாரு, நம்மளுடைய பாவத்தை உணர்த்துறாரு, நம்மளை ஏதோ வேற வழியில திருப்புறாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, மேசியாவை அவர்கள் அறியாதபடினால் மேசியாவை அவர்கள் என்ன பண்றாங்க, கொலை பண்றதுக்கு நேரா அவரை நோக்கி இழுத்துட்டு போறாங்க. இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் நம்ம யோசிச்சு பார்ப்போம். நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டு இந்த உலகத்துல இருக்கும்போதும் அநேகருக்கு என்ன பண்றதா இருந்தாரு, நன்மை செய்கிறவரா இருந்தார். அப்படித்தானே? ஆண்டு யாருக்காவது தீமை பண்ணி இந்த பைபிள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கா? அவர் இடத்துல ஒரு குறைவும் காணல அப்படின்னு இந்த வேதாகமம் சொல்லுது. அவர் பக்கத்துல வந்த எல்லாருக்கும் என்ன பண்ணாரு, மனதுருகி சுகத்தை கொடுத்தாரு, ஆறுதலை கொடுத்தாரு, அவருக்கு தேவையான நன்மைகளை கொடுத்து தான் இருந்தாரு. ஆனாலும் இந்த மக்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க, அவரை காரணம் இல்லாம விரோதிக்கிறாங்க. ஒரு இடத்துல எங்க கொண்டு போறாங்க, மலை உச்சில கொண்டு போய் அவர் என்ன பண்றாங்க, கீழே தள்ளி விடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, அவரை வந்து கொலை பண்றதுக்கு தான் வகை தேடி கொண்டு இருக்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த மக்களுக்கு மத்தியில தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஊழியம் பண்ணிட்டு இருந்தாரு. நாட்கள் வந்தது, பிதாவுடைய சித்தம் நிறைவேற நாட்கள் வந்தது. அந்த நாள்ல ஆண்டவர் தனக்குண்டு தேர்ந்தெடுத்த ஒரு 12 டிசைபிள் உண்டு. அந்த 12 பேர்ல இருந்து ஒருத்தர் என்ன பண்றான், ஆண்டரை காட்டி கொடுக்கான். நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நிறைய காரியங்கள் நம்ம வந்து யோசிச்சு பார்த்தோம்னா, நம்ம கூட இருந்தவங்களே என்ன பண்ணிருப்பாங்க, நமக்கு விரோதமான வார்த்தைகளை பேசியிருப்பாங்க. அதே மாதிரி தான் ஆண்டருடைய வாழ்க்கையில என்ன பண்ணப்பட்டுச்சு, ஆண்டு வந்து அவர் சிலுவைக்கு போனோம் அப்படின்னா வந்து ஒரு யூதாஸ் காரியத்தை அந்த இடத்துல என்ன பண்றான், ஆண்டர முத்தத்தினால காட்டி கொடுக்குறான். காட்டி கொடுத்த மாத்திரத்தில் அவர் என்ன பண்றாங்க, ரோமர்களுடைய கையில ஒப்படைக்கப்படுறாங்க. ராத்திரி முழுவதும் அவர் என்ன பண்றாங்க, சித்திரவதைப்படுத்துறாங்க, வாரினால் அடிக்கிறாங்க, காரி துப்புறாங்க. அவர் அநேக பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தாரு. நம்ம ஏசாயாவோட அதிகாரம் நம்ம 53 அதிகாரம் 7வது வசனத்துல நம்ம எடுத்து வாசிப்போம். என்ன அவர் எப்படிப்பட்டப்பட்டிருந்தார், அவர் நொறுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தால், ஆனாலும் வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பதாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அவருடைய ஆண்டு நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம், அந்த இடத்துல அவர் பேசியிருக்க கூடுமா, கூட பேசியிருக்க முடியாதா? அவர் தான் பக்கத்து நியாயத்தை சொல்லியிருக்க முடியுமா, முடியாதா? அவர் சொன்னா என்ன ஆகும், பரலோகம் கீழ்ப்படியும். அவர் சொன்னா தூதர்கள் என்ன பண்ணுவாங்க, பணிவிட பண்ணுவாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு, பிதாவினுடைய சித்தத்தை மாத்திரமே செய்யறதுல அவர் முழுமையாய் தன்னை ஒப்பு கொடுத்தபடினால் அவர் என்ன பண்ணல, ஒரு வார்த்தை கூட அவர் பேசவே இல்லை. அவர் நன்மை செய்த ஜனங்கள் அவரை காரி துப்பும் போது என்ன பண்றாரு, அவர் ஒரு வார்த்தை கூட பேசாம இருந்தாரு. ஆனா என்ன பண்ணாரு தெரியுமா, ஆண்டவர் வந்து இந்த வார்த்தையை சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு
மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இது வார்த்தையை காட்டிலும் ஆண்டு பண்ணின ஒரு ஜெபம். முதலாவது என்ன பண்றாங்க, அவ்வளவு வேதனை, அவ்வளவு வலி, சரீரமெல்லாம் கிழிக்கப்பட்டிருக்கு, வாரினால் அடிக்கப்பட்டிருக்காங்க. அந்த எருசலேம் வீதிகள்ல அவரை இழுத்துட்டு வரும்போதும் ரோட்ல போறவன் வாரவெல்லாம் திட்டுறான். அவரோட ஆடைகள் எல்லாம் கிழிக்கப்பட்டிருக்கு, குத்துயிரும் குலயுருமா அவரை அப்படி இழுத்துட்டு போறாங்க. சிலுவையை, பாரமான சிலுவையை அவர் மேல சுமத்தி, இவன் யூதனுடைய ராஜா, இன்னைக்கு இவனைய ரட்சிக்க வழி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. நிறைய ஜனங்கள் வாய்க்கு வந்தபடி திட்டி அவரை கொண்டு போய் 2 கல்லர்களுக்கு மத்தியில ஒரு கல்லனை போல அவர் என்ன பண்ணியாச்சு, மாட்டி தொங்க விட்ட நிலைமையில இந்த மொத்த உலகமும் அந்தகாரப்பட்டு கொண்டிருக்கிறது. இயற்கையுடைய கோபம் மனுஷர்களுக்கு எதிராக நின்று கொண்டிருந்தது. மொத்த பரலோகமும் இந்த மனுஷர்கள் செய்கிற அக்கிரமத்தை உற்று நோக்கி கொண்டிருந்தது. அந்த நேரத்துல ஆண்டவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை வரப்போகுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவருடைய வாயை உற்று கவனித்துக் கொண்டிருக்கும் போது, மனிதர்கள் மாத்திரம் இல்ல, இயற்கை அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும், பரலோகம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். மொத்த காரியமும் அவருடைய வாயிலிருந்து வரப்போற அந்த ஒரு வார்த்தைக்காய் காத்திருக்கும் போது, ஆண்டவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெபமா ஆண்டவர் சொல்றாரு. இந்த இருதயம் எத்தனை பேருக்கு நம்ம அந்த இடத்துல நம்ம இருந்தோம்னா நம்மளுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வந்திருக்கும்? ஆண்டவர் சபிக்கல, அவர் கூக்குரலிட்டும் அழல. ஆனா என்ன சொல்றாரு, பிதாவே இவர்களை மன்னியும், இவங்க பண்றது என்னதுன்னு இவங்களுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக ஒரு பரிதபிக்கிற ஒரு இருதயத்தை ஆண்டவர் நமக்கு அந்த இடத்துல நமக்கு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் நொறுக்கப்பட்ட நேரத்துல பிதாவை நோக்கி என்ன பண்றாரு, ஜெபம் பண்றாரு. ரெண்டாவது என்ன பண்றாருன்னா, அவருடைய கண்கள் இந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் என்ன பண்றாரு, பரிதபிக்கிறவரா இருக்கிறாரு. நான் ஒரு மேசியா, இந்த உலகத்துக்காக நான் முழு உலகத்தின் பாவத்தை நான் என் மேல சுமந்து கொண்டு இருக்கிறேனே, என்ன இந்த ஜனங்கள் இன்னும் அறியாது இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, இந்த ஜனங்களுக்காய் பரிதபிக்கிறவரா இருக்கிறாரு. மூணாவது என்ன பண்றாரு, அவர்களுக்காய் பிதாவின் சமூகத்துல விண்ணப்பம் பண்றதா இருக்கிறாரு. ஏன் பிதாவுடைய சமூகத்துல ஆண்டுக்கு விண்ணப்பம் பண்ணணும்? ஆண்டுக்கே பாவத்தை மன்னிக்கிறதுக்கு வல்லமை உண்டு தானே. ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ஸ்திரியை பார்த்து, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, இனி பாவம் செய்யாத அப்படின்னு சொல்றாரு. ஏன் ஆண்டவர் அந்த இடத்துல, பிதாவின் இடத்துல நமக்காக அவர் வேண்டிக் கொள்ளணும்? ஏசாயாவின் அதிகாரத்துல சொல்லப்பட்டபடியே அவர் நமக்கும் மனிதனுக்கும் தெய்வனுக்கும் நடுவுல ஒரு ஆசாரியனாய் தொங்கி கொண்டிருந்தாரு. அதனால அவர் பண்ணின ஜெபம் தான் பிதாவிடத்துல. இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னா என் ஜெபமோ என்னுடைய ஒரு நான் ஏதோ ஒரு காலத்துல நான் நன்மை பண்ணேன், அதனால நான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லி நான் என்ன சொல்லிக்க முடியாது. ஏன்னா அவர் எனக்காய் ஜெபித்திருக்கிறார். அவர் எனக்காக ஒரு பெரிய தியாகத்தை பண்ணதுனாலதான் என் வாழ்க்கை இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. நான் உண்மையிலே நான் சொல்ல போனேன்னா, இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிக்கிறதே ஒரு பெரிய சாட்சி தான். நானும் ஒரு நாள் காணியாட்சிக்கு புறம்பாய் தள்ளப்பட்டு பாவத்துக்குள்ள சிக்கப்பட்டு ஒரு அடிமைத்தன வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். வெறுமை நாட்கள்ல நான் கழித்து கொண்டிருந்தேன். என் நாட்கள் ரொம்ப கொடுமையா இருந்துச்சு. என்னை பார்க்கறவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு நல்ல ஒரு உதாரணமா என்ன சொல்லி நான் கேட்டதில்லை. எல்லா இடத்துலயும் என்ன சொல்லுவாங்க, இவனா தேராது, இவனுக்கு இவன் கூட சேர்ந்தா வேலைக்காவாது அப்படிங்கிற நிலைமையில தான் என் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. ஆனா என் வாழ்க்கையை மாத்தி எனக்காக அவர் ஜீவனை கொடுத்தபடினால், எனக்காக அவர் ஜெபித்தபடினால இன்னைக்கு நான் உங்க முன்னாடி நின்று அவருடைய வார்த்தையை பேசுறேன்னா அவருடைய சுத்த கிருபை மாத்திரம்தான். இன்னொன்னு, மூணாவது விஷயம், கடைசியாக அவர் சொன்ன வார்த்தை forgive them அப்படின்னு சொல்றாரு. forgive them அப்படின்னா ஈஸியா நம்ம சொல்லிடுறோம்,
மன்னிப்பு மன்னிப்பு, நான் உன்னை மன்னிச்சிடறேன் அப்படின்னு சொல்றது. ஆனா ஆண்டவர் இந்த மன்னிப்பை எந்த இடத்துல கொடுத்தாருன்னா, அவருடைய கையில சகல அதிகாரமும் படைத்தவராய் அவர் நின்று கொண்டிருந்தாரு. அவர் ஒரு வார்த்தை சொன்னா இந்த மொத்த உலகமும் ஏன் பரலோகமும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். ஒரு மனுஷன், ஒரு நம்ம முன்னாடி நின்று கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் நம்மளோட பெரிய ஆளா இருந்தானா என்ன பண்ணுவோம்? அவனுக்கு நம்ம பயப்படுவோம், அப்படித்தானே? அதான இயற்கை. நம்மளோட பெரியவங்ககிட்ட நம்ம என்ன பண்ணுவோம்? அடங்கி போவோம். நம்மளுடைய சின்னவங்களா இருந்தானா என்ன பண்ணுவோம்? ஏறி அடிப்போம். ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தது. மொத்த உலகத்தின் அதிகாரம் அவருடைய கையில இருந்துச்சு. ஆனாலும் என்ன பண்ணாரு? ஆண்டவர் வந்து அவங்களுக்கு விரோதமா என்ன பண்ணல? ஆக்கின தீர்ப்பை கொடுக்கல. அதுக்கு பதிலாக என்ன கொடுத்தாரு? மன்னிப்பை கொடுத்தாரு. நம்ம எல்லாரும் அறிந்தபடியே பிசாசின் தலை சிலுவையில நசுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிசாசின் தலை நசுக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அது இந்த இடத்துல நடந்த விஷயம் தான். ஆண்டவர் வந்து அந்த இடத்துல கோபப்பட்டிருந்தாருன்னா, பரலோகத்தினுடைய உக்கிர கோபம் யார் மேல இறங்கியிருக்கும்? மனுஷங்க மேல இறங்கியிருக்கும். சோதம் குமாராவை அழித்ததை காட்டிலும் பல மடங்கு அழிவு எந்த இடத்துல வந்திருக்கும்? அந்த சிலுவையில் அறைந்த ஜனங்கள் மேல ஒரு பயங்கரமான ஒரு அக்கினி இறங்கி முழுசா அந்த ஜனங்கள் எல்லாம் அழிச்சு போட்டிருக்கோம். அவங்க அக்கிரமத்துல மறிச்சா அவங்க என்ன பண்ணுவாங்க? நரகத்துல சேர்க்கப்படுவாங்க. அப்போ பிசாசுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? ஒரு வெற்றி கிடைத்த மாதிரி இருக்கும். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? அந்த இடத்துல யுத்தம் பண்ணவும் இல்லை, பிசாசு கூட சண்டை போடவும் இல்லை. அவர் பரலோகத்தின் தேவனுடைய அவர் எதற்காய் இந்த உலகத்துக்குள்ள வந்தாரோ அந்த திட்டத்தை நிறைவேற்றினதுனால மாத்திரம்தான் பிசாசுடைய தலை அந்த இடத்துல நசுக்கப்பட்டது. அதே மாதிரிதான் அந்த இடத்துல அவர் கொடுத்த மன்னிப்பும் அவர் பண்ணின ஜெபம் தான் இன்னைக்கு நம்மள ஒவ்வொருத்தரையும் அவருக்காய் அவர் நம்ம பண்ண எல்லா பாவத்திலையும் வந்து நம்மளை அவருக்காய் எடுத்துக்கொண்டிருப்பது அவருடைய ஜெபம் மாத்திரம்தான். ஆமென்.